பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக நேற்று நள்ளிரவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு செய்த உதயநிதி ஸ்டாலின் மழை தொடர்பாக வரும் கோரிக்கைகள் மற்றும் தேவைகள் பற்றி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முன்னதாக கோடம்பாக்கம் மற்றும் தேனாம்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக விருகம்பாக்கம் கால்வாய், கூவம் ஆறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் மடத்துக்குப்பம் கண்டிகை இடையிலான தரைப்பாலம் மூழ்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் கேசாவரம் அணைக்கட்டில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மடத்துக்குப்பம் கண்டிகை இடையே உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 20 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றிச் செல்லும் நிலை உள்ளது. அதே சமயம் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தின் மேலே பொதுமக்கள் பயணம் செய்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இது தொடர்கதையாகி வருவதால் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ள வந்த ஒன்றிய குழு அதிகாரிகள் இந்தியில் பேசியதால் அவர்களிடம் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் இந்தியில் பேசி பிரச்சனைகளை தெரிவித்தார். நாகை மாவட்டம் குறிச்சி, பாலக்குறிச்சி, திருக்குவளை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒன்றிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மாதிரிகளை ஒன்றிய குழுவினர் ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். அப்போது அதிகாரிகளிடம் பிரச்சனைகளை தெரிவித்த விவசாயிகள் ஒன்றிய குழு தாமதமாக வந்ததால் எந்த பயனும் இல்லை என வேதனை தெரிவித்தனர். வருடம் வர்றாங்க, ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வகத்துக்கு கொண்டு போய் அறுவடை முடிஞ்சு நெல் கொள்முதல் பண்ண பிறகு தான் 22% அறிவிக்கிறாங்க. இங்கே வந்திருந்தவருக்கு வந்து உத்தரப்பிரதேச சார்ந்த ஒரு அதிகாரி வந்திருந்தார். அவருடன் எனக்கு தெரிந்த இந்தியில் பேசி அவர்கிட்ட நான் பர்மனெண்ட்டாக அறிவிங்க, கறி பருவத்தை பொறுத்த வரைக்கும் 22% அறிவிக்கணும். வருஷம் இங்கே வந்துட்டு போவாதீங்க, ஈரப்பதத்தை பார்க்காதீங்க. குருவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுமையாக ஈரப்பதத்தை பர்மனெண்ட்டாக அறிவிக்கணும்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சுருக்கோம். தொடர்ந்து விவசாயிகள் சிலர் நெல் கொள்முதல் பணிகள் மிகவும் மந்தமாக இருப்பதாக கூறி நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைமையிலான மகா கட்பந்தன் கூட்டணியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளது. மொத்தம் உள்ள 243 தொகுதிகளில் 143 தொகுதிகளில் ராஷ்டிரிய ஜனதாதளமும் 61 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள தொகுதிகளை இடதுசாரி கட்சிகளும் விகாஸ்ஷீல் இன்சான் கட்சியும் பகிர்ந்து கொண்டுள்ளன. இந்த கூட்டணி சார்பில் இன்று வெளியிடப்பட உள்ள தேர்தல் அறிக்கையில் சமூக நீதிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரத்தை உறுதி செய்தல் உள்ளிட்ட தேஜஸ்வி யாதவின் வாக்குறுதிகளும், இலவச மின்சாரம், மானியத்துடன் கூடிய எரிவாயு சிலிண்டர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகளும் ஒன்றிணைந்த தேர்தல் அறிக்கையாக இது இருக்கும் என்று தெரிகிறது. இதற்கிடையே நாளை தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் இணைந்து முசாஃபர்பூர், தர்பங்கா நகரங்களில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க உள்ளனர். அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசிக்காமல் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருப்பது சந்தேகத்தை கிளப்புவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையையும் நம்பிக்கையையும் உறுதிப்படுத்துவதற்கு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை தொடங்கும் முன்பு அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசித்திருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பீகாரை தொடர்ந்து 12 மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை தொடங்க தேர்தல் ஆணையம் தேவையில்லாமல் ஐயத்தை எழச் செய்துள்ளதாகவும் அசோக் கெலாட் விமர்சனம் செய்துள்ளார். தேர்தல் ஆணையம் இத்தகைய முடிவுகளை எடுக்கும் முன்பு கட்சிகளை கலந்தாலோசித்திருந்தால் இதுபோன்ற சந்தேகம் எழுந்திருக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்களையும் சார்பற்ற வாக்காளர் பட்டியலையுமே விரும்புகின்றன என்று அசோக் கெலாட் சுட்டிக்காட்டியுள்ளார். 3 நாள் பயணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இன்று மாலை சென்னையில் இருந்து புறப்படும் முதலமைச்சர் இரவு கோவில்பட்டியில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சியில் கலைஞரின் திருவுருவ சிலையை திறந்து வைக்கிறார். நாளை தென்காசி சீவநல்லூரில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து அனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். நாளை மறுநாள் காலை மதுரை கோரிப்பாளையத்தில் தேவர் சிலை மற்றும் தெப்பக்குளத்தில் மருதுபாண்டியர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். பின்னர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார்.
மேட்டூர் நகராட்சி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தொட்டி நிறைந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீர் வெளியேறி வீணானது. நீரேற்று நிலையம் மூலமாக மலைப்பாதையில் உள்ள ராட்சத தொட்டிகளில் தண்ணீர் தேக்கப்பட்டு மேட்டூர் நகராட்சியில் உள்ள 30 வார்டுகளுக்கும் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடிநீர் தொட்டி நிறைந்து மலைப்பாதை வழியாக வெளியேறிய தண்ணீர் காவேரி பாலம் மீது குளம் போல் தேங்கி நின்றது. இதனால் பாலத்தின் வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். தண்ணி லீக் ஆகி வரனால காவேரி பாலத்தில் நிற்கிது. இது ஏற்கனவே காவேரி பாலம் டேமேஜில் இருக்கிறனால ரொம்ப அபாய நிலையத்தில் இருக்குது. அதனால் நகராட்சி அலட்சிய போக்கில் இல்லாமல் உரிய நடவடிக்கை எடுத்து மீண்டும் இது மாதிரி நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். 1 மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீர் வீணான நிலையில் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தண்ணீர் நிறுத்தப்பட்டது. தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டத்தால் புதுச்சேரியில் ஐ லவ் பாண்டி என ஆங்கிலத்தில் இருக்கும் செல்ஃபி பாயிண்ட் தார்பாய் கொண்டு மூடப்பட்டது. புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட தாவரவியல் பூங்கா சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. பூங்கா நுழைவு வாயிலில் ஐ லவ் பாண்டி என ஆங்கிலத்தில் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணன் தலைமையில் தாவரவியல் பூங்கா நுழைவு வாயிலுக்கு அந்த இயக்கத்தினர் வந்தனர். இதையடுத்து அதிகாரிகள் அந்த செல்ஃபி பாயிண்டை தார்பாயால் மூடினர். புதுச்சேரி மக்களை, தமிழ் மக்களை வரவேற்பதற்கு தமிழ் பெயரிலே அதற்கான வரவேற்பு பலகை இல்லாமல் அந்நிய மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்திலே அது நிறுவப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழியும் நம்முடைய ஆட்சி மொழியில் ஒன்று என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் இங்கே தமிழ் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. செல்ஃபி பாயிண்டை தமிழில் வைக்க 1 வாரம் கெடு அளிப்பதாக தெரிவித்துவிட்டு தமிழ் உரிமை இயக்கத்தினர் கலைந்து சென்றனர். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழவேற்காட்டில் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மோந்தா புயல் காரணமாக மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனால் பழவேற்காட்டில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடலுக்கு மிக அருகில் அமைந்துள்ள கோரைக்குப்பம் மீனவ கிராமத்தில் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து மீன்பிடி வலைகளை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டனர். மேலும் டிராக்டர் மூலம் படகுகளை கட்டி இழுத்து மேடான பகுதியில் நிறுத்தி வைத்தனர். மேலும் புயல் மற்றும் பேரிடர் காலங்களில் கடல் சீற்றத்தால் அவதிப்பட்டு வருவதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். நாளுக்கு முன்னாவே சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட்ல நீங்க வழங்கி போகக்கூடாது, வேலை தள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே இருக்கிறோமோ, அதான் குழந்தை குட்டிங்க வச்சுன்னு பசி மட்டுமா தான் இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ தெரியல. அப்படி இருக்கும்போது இப்போ என்னன்னாக்கா, இப்போ காட்டு மழை அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு போட்டு இன்னும் எல்லாத்தையும் போறீங்கெல்லாம் தூக்கி வச்சிருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பிசானத்தூரில் அமைய உள்ள மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 3வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. பிசானத்தூர் கிராம மக்கள் விவசாயத்தையே பெரிதும் நம்பியிருக்கும் நிலையில் பயன்பாட்டில் உள்ள விவசாய நிலத்தின் அருகே தனியார் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைய உள்ளது. இந்த மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையால் நிலங்கள் பாதிக்கப்பட்டு நச்சுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் ரசாயனங்கள் நிலத்தடி நீரில் கலந்து விஷமாக மாறும் அபாயம் உள்ளதாகவும் கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருத்தணி முருகன் கோயிலில் 2 டன் மலர்களால் உற்சவருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் மற்ற முருகன் கோயில்களில் நடைபெற்றாலும் சூரனை வதம் செய்து முருகன் சினம் தணிந்து காட்சி தருவதால் திருத்தணியில் புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. தேசிகாய நமஹ ஓம் சாம் சுந்தராய நமஹ சாம் கர்மபாலகாய நமஹ ஓம் சாம் விஷ்ணுதத்துவே நமஹ ஓம் சாம் விஷ்ணுசனாய நமஹ ஓம் சாம் வீரகண்டாய நமஹ ஓம் சாம் விமானசவே நமஹ ஓம் சாம் விஸ்தங்காய நமஹ ஓம் சாம் விஸ்தராய நமஹ ஓம் சாம் விஷ்ணுவே நமஹ ஓம் சாம் விதீராய நமஹ ஓம் சாம் விஷ்ணுவிகாய நமஹ ஓம் சாம் வித்விகாராய நமஹ ஓம் சாம் நிதனாய நமஹ ஓம் சாம் நிராகாராய நமஹ 2 டன் மலர்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மலைக்கோயிலில் கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் ரோகரா முழக்கத்துடன் முருகனை வழிபட்டனர். பின்னர் அபிஷேக மலர்களை பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளிச் சென்றனர்.
திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை 2 ஆண்டுகளாக சீரமைக்காமல் உள்ள அதிகாரிகளால் கர்ப்பிணிகள், முதியோர் கடும் அவதி அடைந்துள்ளனர். சிங்களாஞ்சேரி பகுதியில் 2 ஆண்டுகளாக ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக அந்த பகுதியில் இருந்த நூற்றுக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டு 200 மீட்டர் தூரம் மண் சாலையாக மாற்றப்பட்டது. இந்த சாலை தொடர்ந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மேம்பாலம் கட்டுறதுக்காக இந்த சாலையை தவிர்த்து அடுத்து ஒரு தற்காலிக சாலை அமைச்சாங்க. இந்த தற்காலிக சாலை பார்த்தீங்கன்னா அமைச்ச நாள்ல இருந்து வெறும் குண்டும் குழியுமா ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரொம்ப மோசமா மேடும் பள்ளமா ரொம்ப மழை பெஞ்சா அதில் நடமாடவே முடியாது. நெடுஞ்சாலைத்துறை மாவட்ட நிர்வாகமும் இந்த சாலையை தார் சாலையாக மாற்ற வேண்டும். மேம்பால பணி 2 ஆண்டுகளை கடந்தும் தொடர்வதால் 200 மீட்டர் சாலையை தார் சாலையாக மாற்றித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, முத்துப்பேட்டை, வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 11,050 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் அரவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 360க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகள் உடனுக்குடன் அரவை ஆலைகளுக்கும் கிடங்குகளுக்கும் அனுப்பி வைக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மன்னார்குடி, முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 11,050 மெட்ரிக் டன் நெல் மூட்டை திருப்பூர், திருநெல்வேலி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நீடாமங்கலம், மன்னார்குடி ரயில் நிலையத்திலிருந்து சரக்கு ரயில் மூலம் மூட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்த தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காட்டாங்குளத்தூரில் கடந்த மே மாதம் நடந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க வந்தபோது தனது கார் மீது மற்றொரு கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாகவும் தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாகவும் மதுரை ஆதீனம் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். ஆனால் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட காவல்துறை மதுரை ஆதீனம் கூறியது பொய் என தெரிவித்தது. இதனிடையே இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முகிலன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தடை காரணமாக காவல்துறையின் விசாரணைக்கு மதுரை ஆதீனம் ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என கூறினார். மதுரை ஆதீனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க மட்டுமே இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. விசாரணை நடத்த எந்த தடையும் இல்லை என நீதிபதி தெளிவுபடுத்தினார். விசாரணைக்கு செல்வதற்கு ஒரு நாள் முன்பாக மதுரை ஆதீனத்திற்கு காவல்துறை தகவல் தெரிவிக்க வேண்டும் என கூறிய நீதிபதி விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புத்தூர் வயல் பகுதியில் கொட்டும் மழையிலும் பழங்குடியின மக்கள் புத்தரி எனப்படும் நெல் அறுவடை திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடினர். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் நெல் அறுவடை திருவிழாவை பழங்குடியின மக்கள் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நெற்பயிரின் முதல் கதிரை அறுவடை செய்தனர். அதனை 3ஆக பிரித்து கலாச்சார நடனமாடி பாரம்பரிய இசை முழங்க தலையில் தூக்கி சிவன், விஷ்ணு, பகவதி அம்மன் கோயில்களுக்கு ஊர்வலமாக கொண்டு சென்றனர். பின்னர் 3 கோயில்களிலும் சிறப்பு பூஜை செய்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நெற்கதிர்களை பிரசாதமாக வழங்கி அறுவடை திருவிழாவை கொண்டாடினர். விவசாயிகளுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டங்களும் வரக்கூடாது. விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த யானை, பன்னி, மானு, குரங்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளை எதுவும் செய்யக்கூடாது. அப்படி கொண்டு அதை கடவுளுடைய அனுகிரகத்தோடு அதை செய்யணுங்கிறதுனால அந்த முறையோடு வச்சு தான் நம்ம இந்த முதல்ல இந்த அறுவடையை கடவுளுக்கு நம்ம குலதெய்வத்துக்கு படைக்கணும். கொட்டும் மழையிலும் ஏராளமான பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டு நெல் அறுவடை திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஈரோடு நகர கூட்டுறவு வங்கியிலிருந்து 8.25 கிலோ தங்க நகையை கையாடல் செய்த வழக்கில் வங்கியின் மேலாளரையும் நகை மதிப்பீட்டாளரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். நகர கூட்டுறவு வங்கியில் வாடிக்கையாளர்கள் அடமானம் வைத்த நகைகள் கையாடல் செய்யப்பட்டிருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து கூட்டுறவு வங்கியின் இயக்குநர் தலைமையில் அதிகாரிகள் தணிக்கை செய்தபோது 8.25 கிலோ தங்க நகை கணக்கில் இல்லாமல் இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து மேலாளர் உட்பட அனைத்து பணியாளர்களிடமும் விசாரணை மேற்கொண்டபோது நகை மதிப்பீட்டாளராக 15 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வந்த ரமேஷ்குமார் என்பவர்
அங்கிருந்து தப்பியோடியது தெரிய வந்தது. இதனையடுத்து வங்கி இயக்குநர் ஜெயந்தி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான ரமேஷ்குமாரை பிடித்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் வங்கியின் மேலாளரான கதிரவன் அவரது நண்பரான செந்தில்குமார் ஆகியோருடன் இணைந்து நகையை கையாடல் செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கதிரவனையும் ரமேஷ்குமாரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் கையாடல் செய்த 8.25 கிலோ நகையையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள செந்தில்குமாரை தேடி வருகின்றனர். மோந்தா புயல் இன்று தீவிர புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்று மாலையோ அல்லது இரவோ ஆந்திராவின் காக்கிநாடா அருகே புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விசாகப்பட்டினம் வழியாக இன்று செல்லவிருந்த 43 பயணிகள் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மறுபுறத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடைவிடாமல் பெய்த மழையால் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பணி முடிந்து வீடு திரும்பிய வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தொடர் மழை காரணமாக சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவள்ளூரிலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு அதிரடியாக 1200 ரூபாய் சரிந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 91,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்றும் தங்கம் விலை கிராமுக்கு 150 ரூபாயும் சவரனுக்கு 1200 ரூபாயும் குறைந்துள்ளது. சந்தைகளில் கிராம் 11,300 ரூபாய்க்கும் சவரன் 90,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 165 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்ற காலை சுப்பிரபாத சேவையின் போது நடிகர் அஜித்குமார் சாமி தரிசனம் செய்தார். அதிகாலை நேரத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வந்த நடிகரும் ரேசருமான அஜித்குமார் கோயிலில் வழிபட்டார். தொடர்ந்து அவர் வெளியே வந்தபோது ரசிகர் ஒருவர் ஏகே என கூற அவரை அழைத்து கோயில் பகுதியில் இதுபோன்று சொல்லக்கூடாது என அறிவுறுத்தினார். பின்னர் புகைப்படம் எடுக்க விரும்பிய ரசிகர்களுடன் இணைந்து அஜித்குமார் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து 250 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக வினாடிக்கு 556 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. புழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் சுமார் 13 கிலோமீட்டர் கடந்து எண்ணூர் கடலில் சென்று சேர்கிறது. நாரவாரிக்குப்பம், வடகரை, கிராண்டலைன், சாமியார் மடம், தண்டல் கழனி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வெளியே உபரி நீர் செல்வதால் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரிநீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உபரிநீர் கால்வாய் அருகில் சென்று வேடிக்கை பார்ப்பது, செல்ஃபி எடுப்பது, ரீல்ஸ் பதிவிடுவது போன்ற செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு அதிரடியாக 1200 ரூபாய் சரிந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 91,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு அதிரடியாக 1200 ரூபாய் சரிந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 91,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்றும் தங்கம் விலை கிராமுக்கு 150 ரூபாயும் சவரனுக்கு 1200 ரூபாயும் குறைந்துள்ளது. சந்தைகளில் கிராம் 11,300 ரூபாய்க்கும் சவரன் 90,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 165 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்ற காலை சுப்பிரபாத சேவையின் போது நடிகர் அஜித்குமார் சாமி தரிசனம் செய்தார். அதிகாலை நேரத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வந்த நடிகரும் ரேசருமான அஜித்குமார் கோயிலில் வழிபட்டார். தொடர்ந்து அவர் வெளியே வந்தபோது ரசிகர் ஒருவர் ஏகே என கூற அவரை அழைத்து கோயில் பகுதியில் இதுபோன்று சொல்லக்கூடாது என அறிவுறுத்தினார். பின்னர் புகைப்படம் எடுக்க விரும்பிய ரசிகர்களுடன் இணைந்து அஜித்குமார் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து 250 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக வினாடிக்கு 556 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. புழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் சுமார் 13 கிலோமீட்டர் கடந்து எண்ணூர் கடலில் சென்று சேர்கிறது. நாரவாரிக்குப்பம், வடகரை, கிராண்டலைன், சாமியார் மடம், தண்டல் கழனி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வெளியே உபரி நீர் செல்வதால் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரிநீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உபரிநீர் கால்வாய் அருகில் சென்று வேடிக்கை பார்ப்பது, செல்ஃபி எடுப்பது, ரீல்ஸ் பதிவிடுவது போன்ற செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார். மோந்தா புயல் ஆந்திராவின் மசூலிப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கில் 230 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். இதேபோல காக்கிநாடாவுக்கு தெற்கு தென்கிழக்கில் 310 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து விரைவில் தீவிர புயலாக வலுப்பெற உள்ளதாக கூறியுள்ளார். இதனால் காக்கிநாடா துறைமுகத்தில் பெரிய அபாயத்தை குறிக்கும் வகையில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இன்று மாலைக்கு பிறகு மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே புயல் கரையை கடக்க உள்ளது. சுய சிந்தனையற்ற மனிதராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் பாஜகவின் சதித்திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாம் என தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள சண்முகம் பழனிசாமியின் இந்த முடிவு வன்மையான கண்டனத்திற்குரியது என கூறியுள்ளார். கண்ணை கட்டிக்கொண்டு கிணற்றிலே விழ வேண்டும் என்று பாஜக சொன்னாலும் அதை ஏற்று செயல்படும் சுய சிந்தனையற்ற மனிதராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டதாக பி சண்முகம் விமர்சனம் செய்துள்ளார். வங்கக்கடலில் மோந்தா புயல் தீவிரமடைந்துள்ளதால் ஆந்திராவிலிருந்து சென்னை வரும் 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விஜயவாடா, விசாகப்பட்டினம், ராஜமுந்திரி ஆகிய விமான நிலையங்களிலிருந்து விமானங்கள் புறப்பாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. புயல் காரணமாக மேலும் சில விமானங்களும் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சென்னையிலிருந்து ஆந்திர மாநில விமான நிலையங்களுக்கு செல்லும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.